சில மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி லான்ச் ஆயிருக்கு. இதை பற்றி மீடியா எதுவுமே பெருசாக டிஸ்கஸ் பண்ணல. ஈவன் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணல. ரீசென்ட்லி வியட்நாம் இஸ் பேஸ்ட் இவி கார் கம்பெனி வின்ஃபாஸ்ட் வியட்நாமுக்கு வெளியே அவங்களோட முதல் அசம்பிளி பிளான்ட்டை வந்து தமிழ்நாடோட போர்ட் சிட்டியான தூத்துக்குடியில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடியில் இருக்கிற வின்ஃபாஸ்டோட ப்ரொடக்ஷன் லைனில் அதோட ஃபஸ்ட்டு காரில் தமிழ்நாடு சிஎம் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து சைன் பண்ணி இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. இதனால் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, வின்ஃபாஸ்ட் கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 16,000 கோடி வந்து ஃபியூச்சரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இப்போ வரைக்கும் $500 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இவி கார்ஸ் வந்து இங்கே அசம்பிள் ஆக போகுது. இது வரைக்கும் 200 பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கே வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஃப்யூச்சரில் கிட்டத்தட்ட 3,000 பேருக்கு வந்து டைரக்ட் ஜாப்ஸ் வந்து இங்கே கிரியேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது தவிர ஆயிரக்கணக்கான இன்டைரக்ட் ஜாப்ஸ் வந்து இந்த சப்ளை செயின் ஈகோ சிஸ்டம்ஸில் வந்து கிரியேட் ஆகும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வெறும் லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதே நீங்கள் வந்து 2011 இருந்து 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 10 இயர்ஸ் ஸ்பேன், இந்த ஒரு டிகேட்டில் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து நிறைய துறையில் வந்து பெரிய டெவலப்மெண்ட் பார்க்கல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்த பொலிட்டிக்கல் கேவஸ், பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. அதே நேரம் ஹைதராபாத் வந்து மிகப்பெரிய டெவலப்மெண்ட் அடைஞ்சிச்சு. ஃபினான்ஷியல் கேபிட்டலான மும்பையை வந்து சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு, ஐடி கேபிட்டலான பெங்களூரை வந்து சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு வந்து வளர்ந்து நின்னாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, ஸ்டேபிள் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட், ஒரு ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு தேவைப்படுற மிகப்பெரிய ஃபவுண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங் அ ஸ்டேபிள் கவர்மெண்ட். ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் தான் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ ரைட் நவ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு கரெக்டான டைரெக்ஷனில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மிஷனோட வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா, அடுத்த ஃபினான்ஷியல் ஹப்பாக லைக் சிங்கப்பூர், லக்சம்பர்க் மாதிரி வளர்ந்து நிற்க நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம்.